நான் என்னதான் பிசினஸ் பண்ணாலும் இப்போ ஃபேக்டரிக்கெல்லாம் போற நேரத்துக்கு முன்னாடி நான் வயலுக்கு வந்துட்டு தான் போறேன், தோப்புக்கு வந்துட்டு தான் போறேன்றீங்க. இது எந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு நான் ஆரம்பத்துல விவசாயம் பண்ணியிருந்தா கூட ஒரு பெரிய கேப் இருந்திருக்கும். இப்ப திரும்பி வயல்வெளி அப்படின்னு காலையில ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்றது காலையில வந்து நல்லா பசுமையா பாக்குறோம். அப்போ மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆயிடுது. திருப்பி இன்னொரு அந்த பிசினஸ்க்குள்ள போகும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா தான் இருக்கு. ஒரே இதை பார்த்துட்டு இருக்கிறதோட மாற்று இதா பார்க்கும்போது அதுலயும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கு. மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு மேம் அதுல ஈடுபடுத்திக்கிறீங்க? இப்போ அந்த சின்னதா உங்களுக்குன்னு பண்றது ஓகே. இப்ப பெரிய அளவு பண்ணும்போது அதோட எப்படி ஐடியா கொடுக்கறது மட்டும்தான். வயலுக்கு என்னால அவ்வளவுதான் வர முடியாது. ஏதாவது சரியில்லை அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், ஒரு பத்திலை கரைசல் பண்ணலாம், அக்னி சாஸ்திரம் தெளிக்கலாம், அந்த மாதிரி பூச்சி வந்துச்சுன்னா வயலை இன்னும் எப்படி பதப்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்லுவேன். நானும் அந்த அக்ரி பையனும் எப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் அக்ரி இருக்காரு, செடியெல்லாம் எங்களுக்கு நாத்து போட்டு தரத்துக்கு அதெல்லாம் பண்றதுக்கும் ஆள் இருக்கு. அவங்க போட்டு தரதுனாலதான் எங்களால பண்ண முடியுது, ரொட்டீனா பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. பண்ணிடணும். ஒரு விவசாயம்னா இத்தனை நாள்ல இது அறுவடை முடிஞ்சிரும், இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்டே ப்ரீ பிளானிங் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும்.